வானிலை எப்படி இருக்கு பாத்தியா? இந்த வானிலை சுபமா இல்லாம அபசகுணமா இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த வானிலை நாக புஷ்பம் என் கைக்கு கிடைக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறி. ஏ கானிஷ்கா, யாரோ எதிரிங்க என்ன கட்டி போட செய்யற சூழ்ச்சி திட்டம்னு என்கிட்ட கட்டுக்கதை கட்டி என்னையே பயமுறுத்த முயற்சி பண்றியா? நாக புஷ்பம் என் கைக்கு வந்து சேர்ந்தா நாகலோகத்தோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சிடணும் பயமா? பார்த்துக்கிட்டே இரு, அந்த நாக புஷ்பம் என் கைக்கு வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் என்னோட சுயரூபத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க யாரும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இந்த பைரவன் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். ஜெய் மகாகாளி! இல்ல பைரவா, நாக புஷ்பம் உன் கைக்கு கிடைச்சிட்ட மாதிரி ரொம்ப ஆரவாரம் பண்றியே, அது எப்படி முடியும்? இவ்வளவு குறைவான நேரத்துல நாக புஷ்பம் உன் கைக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பைரவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவனுக்கு நாக புஷ்பத்துடைய கதைய சொன்னேன். அவனும் அதை நம்பிக்கிட்டு பூஜையில உட்காருவா. நானும் என்னுடைய வேலையை நிம்மதியா பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ உண்மையிலேயே அந்த நாக புஷ்பம் தன்னுடைய கைக்கு வந்து சேரப்போகுதுன்னு உளறிக்கிட்டு இருக்கானே. இல்ல, இதுல நிச்சயமா ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஏன் உலகத்துடைய ரகசியம் எனக்கு தெரியாதா? யாரோ திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணி பைரவனை ஆபத்துல தள்ள பாக்குறாங்க. அப்படி நடக்க கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த நேரத்துல பைரவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நாகமணியை தேடுற என்னுடைய திட்டமே பாழா போயிடும். இல்ல, நாகமணி என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் பைரவனை நான் காப்பாத்தியே தீரணும். இப்பவே போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். பெரிய ஆபத்து வரதுக்கு முன்னாடி தடுத்தாகணும். யாராலையும் முடியாது. இனிமேதான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். என்னங்க மாயமாவோட சேர்த்து மௌனமா மாதிரி மாறிட்டீங்களா? போதும், கொஞ்சம் சும்மா இரண்டா. எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்க. சரி, நாளைக்கு உங்க 2 பேரோட வாழ்க்கையில விசேஷமான நாள். அப்புறம் 2 பேரும் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்துருங்க, சரியா? நான் கடகடன்னு போய் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். ஏங்க இவ்வளவு ஷாக் ஆயிட்டீங்க? எப்படியும் கோவிலுக்கு ஃபேவரட் ஸ்பாட் தானே. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? மகாராணி, இதுக்கு மேல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன நடந்தாலும் உன்னை உயிரோட விட மாட்டேன். பைரவா, சத்தியத்துக்கு சாவு கிடையாது, பொய்க்கு நிம்மதி கிடையாது. நீ தவறான வழியில போனீனா உனக்கு தோல்வி நிச்சயம். ஏய், இது உன் வேலையா? அப்படின்னா என்ன இவ்வளவு நேரமா கட்டி போட்டது நீயா?
எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்க. உன்னை கட்டி போடுறதுக்கு நான் யாரு பைரவா? எல்லாம் ஈசனுடைய விருப்பம். அவர் சொல்றத தலைவணங்கி செய்யக்கூடிய சேவகன் மட்டும்தான் நான். பாபா, என்ன நடக்குதுங்க? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இந்த சன்னியாசி யாரு? கானிஷ்கா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கியா? வா. என்னாச்சு பாபா? கானிஷ்கா, நீ அப்ப என்கிட்ட சொன்னது உண்மையாயிடுச்சு. இந்த சன்னியாசி தான் என்னை ஏமாத்திட்டான். இது அத்தனைய கெட்டு போனதுக்கு இந்த சன்னியாசி தான் காரணம். எல்லாம் அநியாயம். நம்ம முழுசா ஏமாந்து போயிட்டோம் கானிஷ்கா, ஏமாந்து போயிட்டோம். ஏமாந்துட்டோமா? யாரு? எப்படி? எங்க? அங்க பாரு கானிஷ்கா, எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கானே, எல்லாத்துக்கும் காரணமானவன் இவன்தான். நம்ம லட்சியத்துக்கு அடுத்தது இவன்தான். அந்த நாகராணி இவன் கூட சேர்ந்துதான் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டா. நான் கஷ்டப்பட்டு என் தவத்தால அடைஞ்ச நாக அமிர்தத்தை என் கண்ணு முன்னாடியே முழுசா குடிச்சிட்டு போயிட்டா அந்த நாகராணி. அதுக்கு காரணம் இவன்தான். நாம ஏமாந்துட்டோம் கானிஷ்கா, நாம ஏமாந்துட்டோம். இது எப்படி நடந்தது பாபா? இந்த நாகராணி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா கானிஷ்கா. இந்த கபடதாரி அந்த நாகராணிக்கு காவலா நின்னுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நம்மளோட முயற்சிக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டு அந்த நாகராணிக்கு உதவி செய்யறது இந்த சன்னியாசி தான். நீங்க கவலைப்படாதீங்க பாபா. நாகராணியை தேடி கண்டுபிடிக்கிறது என்னுடைய சக்திக்கு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. உடனே நாகராணி நாகமிர்தத்தை ஏற்கனவே அருந்தியாச்சு. இதுக்கு மேல அவளை கண்டுபிடிக்கிறது உங்களால முடியாது. இந்த பைரவனுக்கே சவாலா? பார்க்கிறேன் அந்த நாகராணி என் கையில இருந்து எப்படி தப்பிச்சு போறான்னு. நானும் பார்க்கிறேன். நாகராணியை நான் சும்மா விட மாட்டேன். எங்க முயற்சிகளை நாங்க விட மாட்டோம். ஐயோ முட்டாளே, அதுக்குள்ள நாகமணி நாகராணி கைக்கு போயிரும். உங்களுக்கு நிராசதான் மிஞ்சும். ஏக்கப்படதாரே, நில்லு. இங்கப்பா, நாகலோகத்து மனுஷலோகத்து ரெண்டு பெரிய சக்திகள் இங்க ஒன்னா சேர்ந்திருக்கு. இனிமே எங்களை தடுக்க உங்க யாராலையுமே முடியாது. வம்சத்துக்கு சொந்தமானதுதான். உடனே பகல் கனவு காணாத. யார் மூடன்? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். என் கண்ணில் இருக்கிற உங்க கனவு இணைய வேண்டிய நேரம் நாளைக்கு தான் வருது. அதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எங்க அப்பா அம்மாவோட ரத்தத்தை எப்படி உங்க அப்பாவும் சித்தப்பாவும் குடிச்சாங்களோ அதே மாதிரி நானும் குடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்டா. நாளைக்கு அவனை பழி வாங்க போறேன்.